ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 42வது மாநில மாநாடு. இந்த மாநாடு மே 5ஆம் தேதி சென்னை அருகில் மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற மாநாட்டில் முழு ஏற்பாட்டிதனையும் அங்கு பேரமைப்பினுடைய விழாக்குழு நிர்வாகிகள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 57 ஏக்கர் இடப்பரப்பளவிலே அந்த மாநாட்டு பணி தொடங்கியிருக்கிறது. இந்த மாநாடு என்பது பல்வேறு வரிகள் மூலமாக வணிகர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு சட்ட சிக்கலிலே வியாபாரிகள் அன்றாடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மாநில அரசு குப்பை வரி, தொழில் வரி, கடையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு வரி என்று பல்வேறு கட்ட வரிகளை வியாபாரிகள் செலுத்துவதோடு மட்டுமல்லாது இங்கு லைசன்ஸ் உரிமை கட்டணம், அன்றாடு வணிகம் செய்கின்ற சிறு வியாபாரிகளுக்கு வணிக உரிமை கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே வீட்டு வரி கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின்சார கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து வணிகர்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக வணிகர் உரிமை முழக்க மாநாடாக 42வது மாநில மாநாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்களை எதிர்பார்த்து தமிழகம் முழுவதும் இருந்து லட்சம் வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தின் சார்பாக 15,000 வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கனிவான கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு சலுகைகள் அறிவிக்க மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று கடலூரிலே போர்ட், இந்த போர்ட்டு கட்டாயமாக விரைவாக சீர்படுத்தினால் இந்த கடலூர் மாவட்டம் வருஷம் வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டம் மீண்டும் புதுப்பொலிவோடு மாவட்டம் முன்னேற வழிவகை செய்யும். அதே போன்று நீண்ட நாள் கோரிக்கையாக பல நாளும் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையை கட்டாயம் அரசு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம். அதே போன்று இப்போ தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை விட வெளிநாட்டு ஏர்போர்ட் தான் மிக கூட்டமாக இருக்கிறது. அதற்கு அடித்தளம் நமது மக்கள் பூரா வெளியூர்களுக்கு சென்று சுற்றுலாத்தலம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடலூரை சுற்றி அருமையான கடல் பகுதி இருக்கிறது. இதை சுற்றுலாத்தலமாக நவீன முறையில் இந்த காலத்துக்கு ஏற்ப, இந்த கால பிள்ளைகளுக்கு ஏற்ப நவீனப்படுத்த வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதை எழுத்துப்பூர்வமாக பத்திரிகையாளர்களுக்கு தர இருக்கிறோமே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நாங்கள் எல்லாமே செய்து கோரிக்கை வைக்க வேண்டியதில்லை, இன்னும் செய்யாமல் இருக்கிறது. அதுக்காக தான் கோரிக்கையாக வைக்கிறோம். முதலமைச்சரை அழைப்பது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக தான் அழைக்கிறோம். இல்லை, ஏற்கனவே கொடுத்த பிரச்சனைகளை ஒரு 7-8 பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைகளையும் நிறைவு செய்வதற்காக தான் இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறோம். அதாவதுன்னா இந்த வியாபாரிகளை பொறுத்தவரையில் அரசு துறை அதிகாரிகள் இன்னைக்கு சட்ட பிரச்சனை, வரி பிரச்சனை தான் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த குப்பை வரின்னு சொல்கிறோம், அந்த ஒவ்வொரு நகராட்சியும் மாநகராட்சிக்கும் வேறுபடுது. யார் எவ்வளோ வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். இப்போ அந்த நிலை ஒட்டுமொத்தமாக வரியை எடுத்துடணும். அதே போன்று தொழில் வரி பாருங்க, குப்பை வரி, தொழில் வரி. அதே போன்று கடைகளுக்கு உரிமம் என்பது எங்களுக்கு ஒரு அடையாளம். இது வெள்ளைக்காரங்க ஆட்சியில் அது கொண்டு வரப்பட்டது திட்டம். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த உரிமத்தை தரக்கூடிய கட்டணத்தை அரசுக்கு வருமானமாக்குறாங்க. இது வருமானமாக்குவது இது வழி அல்ல, பல்வேறு வழிகளிலே அரசுக்கு வருவாய் இருக்கிறது. எங்களுடைய கடை உரிமம் என்பது எங்களுடைய அடையாளம். ஆகவே அந்த கட்டணத்தை கட்டாயமாக திரும்ப பெற்று குறைக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளால் அரசு துறை அதிகாரிகள்கிட்ட அன்றாடு எங்கள் வியாபாரிகள் படுகின்ற பாடு கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதை அகற்றுவதற்காக தான் நிலையை எடுத்திருக்கிறோம்.
இது ஏற்கனவே மரியாதைக்குரிய காவல்துறை இயக்குநரிடத்திலே புகார் தந்திருக்கிறோம். கடைகளில் புகிந்து சாப்பிட்டு விட்டு பணம் தராமல் அடிப்பது, கடைகளை சூறையாடுவது, இதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடுமையான வழக்குகளை பதிவு செய்து அதை மாற்றி சில குற்றவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் 62 வழக்குகள் இருக்கிறது, 40 வழக்குகள் இருக்குது என்பதை பட்டப்படிப்பு படித்தது போன்று பெருமைப்படுத்துகின்றார்கள். காவல்துறை அதிகாரிகள் நான் கேட்டதெல்லாம், நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அதற்கு புதிய சட்டத்தை சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்றாடு இந்த பாலியல் தொல்லை என்பது பள்ளி மாணவிகளுக்கு பல இடையூறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பாரபட்சமே இருக்கக்கூடாது. 2 மாத அவகாசம், 60 நாளையிலே அந்த வழக்குகளை விசாரித்து தண்டனை வழங்கிட வேண்டும், கட்டாயமாக வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரவைப்பு வலியுறுத்துகிறேன். யாரு தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது தடை செய்யப்பட்ட பொருள்களை எங்கள் ஆட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நம்பர் 1. 2வது, சட்டங்கள் போடுகின்ற பொழுது தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு பிளாஸ்டிக் எடுத்தீங்கன்னா தேசிய அளவில் உள்ள பிரச்சனை, பான் மசாலா எடுத்தீங்கன்னா தேசிய அளவில் உள்ள பிரச்சனை, நம்ம மாநிலத்திலே மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை. இங்கே உற்பத்தி செய்து இங்கே விற்பனை செய்கின்ற பொருட்களுக்கு உடனடியாக தடை விதிச்சிடலாம். ஆனால் பிளாஸ்டிக் கேரி பேக் தடை விதிக்கப்பட்டாலும் அண்டை மாநிலத்திலிருந்து உள்ளே வருகிறது. இது வருவது அதிகாரிகளுக்கு தெரியும், பான் மசாலா வருவது அதிகாரிகளுக்கு தெரியும். யாரு எங்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பிடிக்கலாம். ஆனால் பிடிக்கிற அன்றைக்கு மட்டும் செய்தி வரும், விடுறது செய்தி வராது, பிறகு அவர் தொழில் செய்தால் செய்தி வராது. அப்படி தொடர்ந்து தொழில் செய்கின்றவர்களை ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சொத்தை முடக்கணும். அவங்க சொத்தை முடக்கிறணும், அந்த சொத்து அரசு சொத்து ஆக்கப்பட வேண்டும். இது போன்ற சட்டங்களை கடுமையாக்கினால் மட்டும்தான் அதை சட்டத்தை கடைபிடிக்க முடியும். நாங்கள் யாரு கட்டாயமாக நாங்கள் அரசு தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்கின்ற வியாபாரிகளை இதுவரை 117 பேரை அங்கத்தினர்களே சேர்ப்பதில்லை என்பதை தீர்மானத்திற்கு வெளியேற்றியிருக்கிறோம். இங்கே கடலூரில் 2 உறுப்பினர்களை அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். அவர்களுக்கு வணிகர் சங்கம் எந்த உதவி செய்யாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, மதுபானத்தை கடையை அடைத்தால் எங்களுக்கு தான் லாபம். மதுபானத்தை கடையை அடைத்தால் அந்த பணம் யார்கிட்ட வரும்? வியாபாரிகளுக்கு தான் வரும். மதுபான கடையை அடைத்தால் முதல்ல நன்றி சொல்லி ஊர்வலமாக போய் நன்றி சொல்ல பாராட்டுறதுக்கு தமிழ்நாடு வரைக்கும் தயாராக இருக்கிறது. யாருன்னா ஆமா இல்ல, கட்டாயமாக சொத்து வரி ஆண்டுக்கு 6% என்பதை திரும்ப நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம். பாருங்க, மாநாட்டு கோரிக்கை பார்த்த பிறகு பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அத்தனை கோரிக்கை வெற்றி பெறும். ஆமாண்ணா, ஆமாம். இல்லை, அது நாங்கள் இன்னும் ஆலோசனை பண்ணலை. நான் உண்மையை சொல்லணும், எங்கள் ஆட்சி மன்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசனை செய்து நல்ல யோசனை சொன்னீங்க. அதற்கு நான் உண்மையாகவே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு தலைவர் என்ற முறையில் நான் முழு ஆதரவாக இருக்கிறேன். அதை மாநிலம் முழுவதும் கருத்துக்களை கேட்டு மாநாட்டு தீர்மானத்தில் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லைண்ணா, ஆன்லைன் வர்த்தகம், கார்பரேட் கம்பெனிகள் ரெண்டுமே சட்டத்துக்கு புறமாக வணிகம் செய்கிறாங்க. இதை மத்திய அரசு இடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு வர்த்தகத்துறை அமைச்சர் PS கோயல் இடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த காமர்ஸ் முறையிலே வணிகத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் 10 கோடி வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே தான் இந்த மாநாட்டிலே மத்திய அரசு, மாநில அரசுகள் மிடில் சிறிய வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தணும்.